Good evening, everyone. So we'll start with the day 3 session today. So in yesterday's session, sir started with the practical session in Adobe Premiere using Adobe Premiere Pro. So he started with basics of editing. So I welcome again to day 3 session, Mr. Jaro Prashant, our resource person of this workshop. Welcome, sir. Yeah, thank you, ma'am. Yes, sir. So we'll start today's session. Sir. Yes, ma'am. I can take care, ma'am. Yes. Yeah, good evening, all. So it's good to see you again. And okay, we'll start. I have a few important topics to discuss with you today. Let me share my screen. Yuvrani, ma'am, I need access to share my screen. Sorry. Okay. So my screen has been shared. So I have already taken some files from my collections and I have make it ready for you guys to start directly without talking. So I just want to show you some thing about what is good in Premiere, what kind of things can be done in Premiere. So today I want to discuss you about color grading. So color grading concept எல்லாருக்குமே ஐடியா இருக்கும். ஒரு சினிமேட்டிக் ஃபீல், ஒரு சினிமேட்டிக் கலர் லுக் எப்படி நம்ம கொண்டு வர்றது, இதுதான் கலர் கிரேடிங் அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவல் கலர் கிரேடிங் அப்படிங்கிறது மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல், ஒரு வீடியோ இல்லை ஒரு விஷுவல் கண்டென்ட்ல இருக்கிற ஹைலைட்ஸ் அண்ட் மிட் டோன்ஸ் அண்ட் ஷேடோஸ், அப்புறம் கர்வ்ஸ், லெவல்ஸ், சேச்சுரேஷன், ஹியூ, இது எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்றது தான் நம்ம கலர் கிரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கலர் கிரேடிங்க்கு நம்ம நிறைய டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் ஆல்சோ தேர். சே டாவின்சி ரிசால்வ் இருக்கு, அண்ட் ஆட்டோடெஸ்க் ஸ்மோக் இருக்கு உங்களுக்கு, அண்ட் எஃப்சிபி ஆல்சோ வி கேன் டூ தட், இன் ப்ரீமியர் ஆல்சோ வி கேன் டூ தட். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் கலர் கிரேடிங். ஸோ ஒரு கலர் கிரேடிங்கிறது நம்ம எப்படி ப்ரீமியர்ல பேசிக்கா பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு காமிக்க போறேன். ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் ப்ராக்டிக்கல் செஷன் தான். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபுட்டேஜ். ஐ ஹோப் எவ்ரி ஒன் கேன் சி. ஸோ இதுதான் அந்த ஃபுட்டேஜ். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஷாட். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஜஸ்ட் ஒரு கேரக்டர் வந்து ஒரு கார்டன்ல ஒரு வாக் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஷாட், அவ்வளவுதான். ஸோ இந்த ஷாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்லி மார்னிங் எடுத்திருக்கலாம், இல்லை ஒரு ஈவினிங் கூட எடுத்திருக்கலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் yellowish tint வச்சு நான் பேஸ் பண்ணி நான் சொல்றேன். எய்தர் இட் ஷுட் பி இன் ஏர்லி மார்னிங் ஆர் இட் ஷுட் பி இன் த லேட் ஈவினிங் லைக் தட். ஏன்னா இந்த மாதிரி டைம்ஸ்ல மட்டும்தான் நீங்க வார்ம் டோன் கலர்ஸ் நீங்க கேப்சர் பண்ண முடியும். மற்றபடி நீங்க வார்ம் டோன் கலர்ஸ் இவ்வளவு அக்யூரேட்டா நீங்க கேப்சர் பண்ண முடியாது. So suppose if any director is giving a shot like this and he wants the shot to be like a natural way, say like natural lighting மாதிரி இருக்கணும், எனக்கு இந்த சன்செட் மாதிரி இருக்கக்கூடாது அப்படி யாராவது சொல்றாங்க அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் we have to analyze the video. ஸோ இந்த வீடியோல எங்கெல்லாம் வந்து கலர்ஸ் இருக்கு, என்னென்ன கலர்ஸ் இருக்கு, அண்ட் as well as எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒயிட் வேல்யூஸ் இருக்கு, எங்கெல்லாம் நீங்க பிளாக் வேல்யூஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு நோ தட், பிகாஸ் வித்தவுட் தட் நாலேஜ் யூ கான்ட் ஏபிள் டு கலர் கிரேட் இட். ஸோ இந்த ஃபைல் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சோம்னா நான் அவுட்புட் நீங்க பாப்பீங்க. ஸோ யூ வில் நோ வாட் இஸ் கலர் கிரேடிங். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ இட் இன் 2 ஃபுட்டேஜஸ். நான் ஒரே ஃபுட்டேஜ்லேயே நான் காமிச்சிருவேன். ஸோ நீங்க கிளியராகவே நீங்க இதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சாஃப்ட்வேர் எடுத்தாலுமே ஒரு எஃபெக்ட் நீங்க ஒரு இதுக்கு அப்ளை பண்றீங்கன்னா டைரக்டா நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு லேயர் மூலமா நம்ம வந்து அதை அப்ளை பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் சப்போர்ட்டிவ் லேயர் வி கேன் யூஸ் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் நோ வாட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பிகாஸ் தே மஸ்ட் ஹவ் கான் த்ரூ ஃபோட்டோஷாப் அண்ட் ஆல். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருங்கிறது ஒன்லி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இட் வில் கண்ட்ரோல் ஆல் த லேயர்ஸ் beneath the layer. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீமியர்லயே நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் வச்சு நம்ம நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே அதில் அப்ளை பண்ணலாம் வித்தவுட் ஈவன் அப்ளைங் இட் டு த ஒரிஜினல் ஃபுட்டேஜ். ஸோ நீங்க ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அஃபெக்ட் பண்ணாம நீங்க எல்லாத்தையுமே நீங்க உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லேயே நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயருக்கு மேல என்னென்ன லேயர்ஸ்லாம் இருக்கோ அதை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. பட் இந்த லேயருக்கு கீழே என்னென்ன லேயர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே அஃபெக்ட் பண்ணும்.
பட் இப்போ நான் விஷுவல்ல பிளேஸ் பண்ணியிருக்கனால இஃப் ஐ ஹாவ் சே லைக் 95 layers of video and 96th layerல நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வச்சிருக்கேன் அப்படின்னா இட் வில் கண்ட்ரோல் ஆல் த 95 layers. அதுதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நான் என்ன அப்ளை பண்றேனோ எல்லாமே அதுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த மாதிரி கலர் கிரேடிங் பண்ணும்போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பேசிக்கா ஒரு சின்ன கலர் கரெக்ஷன் நான் காமிக்கிறேன் பாருங்க. First, we have to understand what is saturation. So saturation limit எவ்வளவு இருக்கு இதை நீங்க நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபுட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதோட சேச்சுரேஷன் லிமிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபவ் 100 சே லைக் 110 அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ நம்ம எய்தர் நீங்க சேச்சுரேஷன் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் இல்ல சேச்சுரேஷன் இல்லாமலே நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். சே பட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி காப்பிட் சம் எஃபெக்ட்ஸ் அண்ட் கெப்ட் இட் ஓவர் தேர். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி தான் நான் வச்சிருந்தேன் உங்களுக்கு. சே லைக் ஓவராலா நம்ம டேரக்டா கிளாஸ் கொண்டு போயிடலான்ட்டு. ஸோ இது எதுவுமே நான் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் அப்ளை பண்ணல. ஜஸ்ட் இப்போதான் நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன் உங்க கண்ணு முன்னால. ஸோ ஃபர்ஸ்ட் 3 திங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. இந்த 3 விஷயங்கள் மூலமா நீங்க வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது ஹைலைட்ஸ், மிட் டோன்ஸ் அண்ட் ஷேடோஸ். இதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு கிராஃபிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் ஈவன் நீங்க ஒரு போட்டோகிராஃபி ஆர்டிஸ்டா இருக்கீங்க, போட்டோகிராஃப்ஸ்லாம் நீங்க எடுத்து டெவலப் பண்ணி செல் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். ஸோ ஹைலைட்ஸ், மிட் டோன், ஷேடோஸ்ங்கிறது நத்திங் பட் ஐல் எக்ஸ்பிளைன் வித் அ வேல்யூ. ஹைலைட்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 1ன்னு சொல்லுவாங்க அண்ட் ஷேடோவோட வேல்யூ எப்பவுமே பிளாக். ஸோ இந்த 0 and 1 இந்த இன் பிட்வீனுக்கு உள்ள இருக்கிறது தான் மிட் டோன்ஸ். அது நிறைய வேல்யூஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். பட் இது எல்லாமே கம்ஸ் அண்டர் மிட் டோன்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்ஸுங்கிறது பிரைட்டஸ்ட் பார்ட். இதை தான் வந்து நம்ம ஹைலைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஷேடோஸ்ங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கஸ்ட் பார்ட் அண்ட் இன் பிட்வீன்ல இருக்கிறது எல்லாமே மிட் டோன் பார்ட். இது எல்லாமே மிட் டோன்ஸ் சொல்லுவோம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஹைலைட்ஸ் அண்ட் மிட் டோன் பார்ட் அண்ட் ஷேடோ பார்ட். மிட் டோன்ஸ்ல இது கூட மிட் டோன்ஸ் தான் உங்களுக்கு. ஷேடோங்கிறது இந்த பிளாக் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம ஷேடோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் 3-way கலர் கரெக்டர் கேன் ஹெல்ப் யூ இன் திஸ் திங். ஸோ இந்த ஹைலைட்ஸ், மிட் டோன், ஷேடோஸ் இந்த 3ஐயுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3-way கலர் கரெக்டர். இதை வச்சு நீங்க நல்லாவே நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்க, இப்போ இதுல எந்த கலரை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஸ்டோன். ஸோ என்னால ஒரு நேச்சுரல் லைட்டிங் கொண்டு வர முடியும். ஸோ மெயினா வந்து நான் ஆரஞ்சு நான் லைட்டா ரிமூவ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நான் ரெட் சேனல்ல தான் நான் கை வச்சாகணும். சேனல் வைஸ் கண்டிப்பா நாலேஜஸ் வேணும். ரெட் சேனல், கிரீன் சேனல், ப்ளூ சேனல், இதுதான் நம்மளோட பிரைமரி சேனல்ஸ். இந்த சேனல்ஸை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கலர் கிரேடிங்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இதோட ஹைலைட்ஸ் நான் அட்ஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா டைரக்டா நம்ம ஹைலைட்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் கொடுத்துருக்காங்க. இட் வில் அஃபெக்ட் ஒன்லி த ஹைலைட்டட் பார்ட். இஃப் யூ கேன் see my screen you can see it. So only the highlighted part will get affected and அதே மாதிரி mid tone part only the mid tones part will be affected and shadow part only the shadow part, only the black part will be affected. ஸோ இது மூலமா நம்ம ஈஸியாவே நம்ம ஒரு கலர் கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வரலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் ஹியர், எனக்கு இன்னும் இந்த ஸ்கை டோன் நல்லா வேணும் அப்படின்னா ஐ கேன் இன்க்ரீஸ் மோர் ப்ளூ கலர் ஓவர் ஹியர். இஃப் ஐ வாண்ட் பிங்க் கலர் ஐ கேன் கோ ஓவர் ஹியர். And if I want yellow color, it depends upon what kind of footage I'm going to present and what kind of color feel I want to do. எதுக்கு இந்த கலர் கிரேடிங்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு விஷுவல் மூடு கிரியேட் பண்ணும் அண்ட் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணும், ஒரு ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் ஒரு கலர்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த கலர்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு ஃபுட்டேஜை நல்ல டெம்பரரியா பூஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லாவே நம்ம ஒர்க் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கெப்ட் திஸ் அஸ் ப்ளூ கலர். ஸோ நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணலாம் இந்த ஏரியாஸ்ல மட்டும் ப்ளூ கலர். இஃப் ஐ சுவிச் ஆஃப் திஸ் எஃபெக்ட் இட் வில் கோ. கேன் யூ see? ஸோ இதுதான் இந்த எஃபெக்டோட ஒரு நல்ல அட்வான்டேஜ். இந்த எஃபெக்ட் வச்சு நம்ம நிறைய கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண தான் போறோம். சே லைக் ஒரு நல்ல ஒரு ஏர்லி மார்னிங்கா இல்லை ஒரு ஈவினிங் டோனை வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஒரு மிட் டேக் மாதிரி மாத்துறோம். ஸோ கம்ப்ளீட்டா கிரீனிஷ் அண்ட் ப்ளூயிஷ் இந்த கலர் டோனுக்கு தான் நம்ம கொண்டு வர போறோம். So 3-way color corrector will help us to do that. So this is a basic color grading only which I am explaining. So நல்லா பாருங்க. So டைரக்டா இங்க ஒரு ப்ளூ கலர் நம்ம இங்க ஹைலைட் யூஸ் பண்ணியிருக்கோம். வித் த சேம் ப்ளூ கலர் we can apply it to the mid tone also because there is a slight difference between this blue and this blue. So நம்ம mid tones கூட நம்ம கொஞ்சம் கிளியரா நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். So if you notice the sky is getting matched over here, கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுது. And I can able to see the light blue over here also. It looks like a sea. ஸோ இந்த சி மேலேயும் எனக்கு லைட்டா ஒரு சின்ன ஒரு ப்ளூ டென்ட், டார்க் ப்ளூ டென்ட் தெரியுது. ஓகே,
அண்ட் அகைன் இப்போ நான் நல்லா நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த எல்லோயிஷ் டோன் டோட்டலா இருக்காது, பிகாஸ் ஐ ஹவ் ஆடட் மோர் ப்ளூ டோன்ஸ் ஓவர் ஹியர். ஸோ ப்ளூ டோன்ஸ்னால உங்களுக்கு நல்லா கிளியராகவே உங்களோட ஷார்ட் விசிபிளா இருக்கும். அண்ட் தென் ஷேடோஸ் பர்டிகுலரா என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே நம்ம ஷேடோஸா கொடுத்தா இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான், உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க ட்ரீஸ் தான் நான் ஹைலைட் பண்ண போறோம். ஸோ ட்ரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லீவ்ஸ் நிறைய இருக்கு. ஸோ லீவ்ஸோட மெஜாரிட்டி ஜாஸ்தி இருக்கனால இங்க கிரீனிஷ் டோன் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஷேடோ பாட்டும் நீங்க கொஞ்சம் லைட்டா கிரீனிஷ் டோன் போனீங்க அப்படின்னாலே போதும், நல்லாவே நீங்க அந்த ரெட் டோனை கம்ப்ளீட்டாவே நீங்க ரெடியூஸ் பண்ணிடலாம். தென் வாட் வி கேன் டூ இஸ் லைக் தனித்தனியா பிரைமரி கலர் சேனல்ஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் சேனல் எஃபெக்ட் பண்றதை நம்ம கண்டினியூஸ் பண்ணலாம், அண்ட் கிரீன் சேனல் எஃபெக்ட் பண்றதை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அண்ட் ப்ளூ சேனலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், தனித்தனியா நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கிறது நம்மளுக்கு இந்த RGB கர்வ்ஸ், இந்த எஃபெக்ட் மட்டும்தான். இந்த எஃபெக்ட் வச்சு நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம். ஈவன் we can put a mask and particularly we can able to apply the effect only inside the mask. ஒரு மாஸ்க்கு மட்டும் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். say for example if I want to change a color of a t-shirt of a person, so நான் சிம்பிளா வந்து அந்த t-shirt மாஸ்க் பண்ணி அந்த t-shirtோட கலர் மட்டும் நான் ஈஸியா நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த கர்வ்ஸ் யூஸ் பண்ணலாம். கர்வ்ஸ் மூலமா நீங்க உங்களோட கலரோட டோனல் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. டோனல் வேல்யூஸ் இஸ் லைக் ஒரு பிளெயின் கலரை நீங்க ஆட் பண்ணி நீங்க டிக்ரீஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். இப்ப சப்போஸ் இங்க பாருங்க, இந்த கர்வ்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா you can find like some 4 graph editors will be there. So one is like master control and remaining others are like red, green and blue. So in the graph வந்து நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். say like in the topmost part, so 0ங்கிறது இதுதான். so 0ங்கிறது வந்து ஷேடோ பார்ட் அண்ட் 1ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டட் பார்ட், அண்ட் in between பார்ட்ஸ் எல்லாமே மிட் டோன்ஸ் தான். ஸோ இங்க ரெட் சேனல் எனக்கு இங்க எங்க தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். ரெட் சேனல் ஃபர்ஸ்ட் தேவையா? அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தேவை, ஏன்னா நம்மளுக்கு இங்க இந்த பிங்க் கலர் ஃபிளவர்ஸ் இருக்கு, இது எல்லாத்துலயுமே ஒரு ரெட் வேல்யூ இருக்கு. ஸோ கண்டிப்பா இதோட நம்ம ஹைலைட்ஸ் பகுதியில மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க அந்த ரெட் கலர் ஃபிளவரோட கலர்ஸ் எல்லாம் நீங்க இது பண்ணலாம். தெரியுதுங்களா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ரொம்ப என்னைக்குமே ரொம்ப வேல்யூ கொடுக்க கூடாது நம்ம கலர் கிரேடிங் பண்ணும்போது, ஏன்னா ஈவன் 0.1 வேல்யூ வில் கிவ் யூ சூப்பர் அவுட்புட். 0.01 வேல்யூ கூட உங்களுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்கும். என்னைக்குமே 1, 2, 3, 4 ஹையஸ்ட் வேல்யூஸ் போகாதீங்க. Always work on with the decimal values. You will find out what the tool is. And so நான் லைட்டா இங்க ஒரு ரெட் சேனல் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். And then again if I go over there and if I see I have some green leaves over here, so இன்னும் கொஞ்சம் green tone நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த கர்வ்ஸ் வந்து நான் கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் பண்றேன்னா எனக்கு என்டையரா கிரீனை இன்க்ரீஸ் பண்ணும், தெரியுதுங்களா? அண்ட் அதே மாதிரி நான் லெஸ் பண்ணேன்னா கம்ப்ளீட்டா எனக்கு அந்த கிரீனையே அந்த ஃபுட்டேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இதுதான் இந்த கர்வ்ஸோட ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ இங்க கலர் எவ்வளவு வேணுங்கிறத நம்ம ஈஸியாவே நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபார் அஸ் இட்ஸ் லைக் மிட் டோன்ஸ் ஒன்லி. ஸோ கலர்ஸ் உங்களுக்கு பேசிக்கா நல்ல ஒரு பீக்ல இருந்தாலே போதும், இந்த ரேஞ்சே போதும், உங்களுக்கு ரொம்ப ஹை பீச்லாம் தேவையில்லை. அண்ட் ரிமைனிங் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கை கலர்ஸ் தான் இருக்கு. ஸோ இதை நீங்க ப்ளூ கலர் வச்சு நீங்க நல்லாவே நீங்க கொண்டு வரலாம். அண்ட் இன்னும் நீங்க நல்லா அதோட டெப்த் அண்ட் ஃபீல் இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப சிம்பிள், say like go to effects and there is always a effect called brightness. So இந்த brightness contrast வச்சு நீங்க ஈஸியாவே ஒர்க் பண்ணலாம். So contrast will give you a shadow part. தெரியுதுங்களா? நல்ல ஒரு டெப்த் கிடைக்கும் ஷேடோ பார்ட். அண்ட் அதே சமயம் பிரைட்னஸ் நீங்க கொடுக்கும்போது நல்லாவே நீங்க பிரைட்டன் பண்ணிக்கலாம். Yeah, 3, 4 is fine. 4 is fine, I guess. And brightness part is 1 is okay. Yeah, good. ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணது என்னமோ 4 எஃபெக்ட்ஸ் தான். பட் இந்த 4 எஃபெக்ட்ஸ்லேயே நம்ம என்ன அவுட்புட்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த 4 எஃபெக்ட்ல இந்த எஃபெக்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணல. ரீசன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து ஒரு விஷுவல் மூடு கிரியேட் பண்றது. ஸோ இது ஓவரால் கலரையே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன டோன் வேணும், சே லைக் ஒரு வார்ம் டோன் வேணும், ஒரு கூல் டோன் வேணும், அதில் ஒரு ஃபேண்டசி டோன் வேணும். இந்த மாதிரி நீங்க விஷுவல் அப்பீலுக்கு வந்து நீங்க அந்த ஃபாஸ்ட் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சே ஐ ப்ரிஃபர் நம்ம இப்போ கூல் டோன் ஒர்க் பண்ணனால நம்ம ஸ்லைட்டா நம்ம கூல் வச்சாலே போதும், நம்ம நீட்டாவே அதோட இதை கொண்டு வரலாம். நீங்க இதோட டிஃபரன்ஸ் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கு பாத்தீங்களா, இதோட பொசிஷனை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கனாலே நீங்க அதை பார்க்கலாம், அதோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். தெரியுதுங்களா நம்ம சேஞ்ச் பண்ணது எப்படி இருக்குன்ட்டு? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கலர் கிரேடிங். நம்ம இந்த 3 எஃபெக்ட்ஸை வச்சு நம்ம கொடுக்கலாம். இதை விட இன்னும் சூப்பராகவும் நம்ம பண்ணலாம். சே லைக் ஸ்கைல நம்ம கிளவுட்ஸ் தனியாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நாய்ஸஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அனிமேஷன் பார்ட், அனிமேஷன் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லெவலுக்கு நம்ம நீட்டாகவே சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் அ ஃபுட்டேஜ் லைக் திஸ், ஓகேங்களா, இதுல
எனக்கு டைரக்டர் வந்து ஒரு ரூல் கொடுக்குறாரு. சே லைக் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வாட் வில் பி மை ஃபர்ஸ்ட் ஐடியா? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கலர்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணலாம்? ஸோ இந்த ஃபுட்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸுங்கிறது ஓவராலா எல்லா கலர்ஸுமே இங்கே ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கு. சே லைக் கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு அண்ட் ப்ரௌன் இருக்கு. இந்த ப்ரௌன்ல ரெட்டும் ஒரு பார்ட் தான். ஸோ நீங்க இங்க அந்த ரெட் கலர் பிரான்ச்சஸ் பார்க்கலாம் அண்ட் ப்ளூ டோன் இருக்கு பின்னால ஸ்கை அண்ட் ஸ்லைட்டா அந்த சன்லைட்டுக்கு கொஞ்சம் எல்லோயிஷ் டோனும் இருக்கு. உங்களுக்கு ஃப்ளவர்ஸும் எல்லோயிஷ் தான். ஸோ இப்போ ஃப்ளவர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஆப்ஷன்ஸ். பட் ப்ரொஃபஷனலா நீங்க பண்ணணும்னா அட்வான்ஸ்டா நீங்க படிப்பீங்க. இதெல்லாம் அது இன்னும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பட் உங்களோட அவுட்புட்ஸ் வந்து நல்ல ஒரு சினிமாட்டிக் ஃபீல் இருக்கும். ஸோ தெர் இஸ் அன் எஃபெக்ட் கால்ட் சேஞ்ச் டு கலர். இந்த சேஞ்ச் டு கலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலரை வந்து இன்னொரு கலருக்கு அழகா சேஞ்ச் பண்ணும். இட் வில் சேஞ்ச் ஃப்ரம் கலர் டு அனதர் கலர். ஸோ ஈஸியஸ்ட் வே இஸ் டு லைக் கலர் பிக் பண்ணாலே போதும். டிஃபால்ட் கலர் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிபி தான். ஆர்ஜிபில ஃபர்ஸ்ட் வரது ரெட் தான். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க கலர் பிக்கர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்க உங்களோட எல்லோவை ஹைலைட் பண்ணும்போது இங்க நீங்க அந்த எல்லோ கலர் நீங்க பாப்பீங்க. ஸோ எக்ஸாக்டா அந்த எல்லோ வரும்போது நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அது டிஃபால்ட்டா பிரைமரி சேனல் அதை எடுத்துக்கும் நீங்க கிளிக் பண்ணும் போதே. ஸோ இந்த பிரைமரி சேனலுங்கிற இதை காமிக்குது அப்படின்னா இந்த இடத்துல கலர்ஸ் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். பட் வேற கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். என்னோட ஃப்ளவர்ஸை மட்டும் நான் சொல்றேன். சரி லைக் நீங்க நிறைய மூவிஸ் பார்த்திருப்பீங்க. இந்த சாங்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூ தோட்டங்கள் அதெல்லாம் காமிப்பாங்க. நிறைய ஃப்ளவர் பார்க்ஸ் அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. அதுலலாம் பாத்தீங்கன்னா ஸோ இல்லாத கலர்ஸ் வச்ச கிரேடியன்ட் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு சிஜி ஒர்க்ஸ் தான். ஒரு சிஜி ஒர்க்ல இருந்து தான் உங்களுக்கு அதை கொண்டு வராங்க. அண்ட் இப்ப சப்போஸ் எனக்கு இது வந்து நல்ல ஒரு ரெட் கலர்லயே நான் கொண்டு வரணும் அப்படின்னா ஈஸியா வந்து நான் இதை ரெட் கலர்ல நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். பட் இந்த ரெட் கலர் நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இதை நம்ம கொஞ்சம் பிளெண்ட் பண்ணணும். பிகாஸ் நீங்க ஆப்வியஸா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டா கலர் சேஞ்ச் ஆயிரும். நீங்க விஷுவல் பிளே பண்ணும்போது பாருங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிரும். பட் இதை பிளெண்ட் பண்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்கும். நம்ம தான் வந்து அதை பிளெண்ட் பண்ணணும். இதுக்கு தான் வந்து நம்ம சாஃப்ட்னஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க எவ்வளவுக்குள்ள ஷார்ப்னஸ் 0 பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள ஷார்ப்பா இருக்கும். ஸோ இட் வில் லுக் லைக் ஆஸ் இஃப் யூ பிளேஸ் சம் ஆப்ஜெக்ட் ஆன் த ஃப்ளவர்ஸ். ஸோ நீங்க எவ்வளவுக்குள்ள நீங்க சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ இந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகும் ஃப்ளவர்ஸோட. ஸோ ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் ஃபீல் வரைக்குமே உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஈவன் ஐ கேன் யூஸ் லைக் ஒன் மோர் சேஞ்ச் டு கலர் அண்ட் சேஞ்ச் த கிராஸ் கலர் ஆல்சோ. என்னால கிராஸ் கலர்ஸையுமே என்னால சேஞ்ச் பண்ண முடியும். பட் ஒரு கலரை பிக் பண்ணீங்கன்னா அந்த கலர்ல நீங்க வேற ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் வச்சீங்கனாலும் அந்த கலரும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால பர்டிகுலரா இந்த மாதிரி ஷார்ட்ஸ்ல நம்ம கிளிப் பை கிளிப்பா ஒர்க் அவுட் பண்றது பெட்டர் சாய்ஸ். அண்ட் எனி கலர் ஐ கேன் கிவ். சே லைக் பிங்க், ஐ கேன் கிவ் த பிங்க் கலர். இட் வில் பிளெண்ட். சாஃப்ட்னஸ் இல்லை அப்படின்னா ஷார்ப்பா தெரியுதுங்களா உங்களுக்கு டார்க்னஸா? ஸோ இதுதான் அந்த பிளெண்ட். ஸோ ஒரிஜினல் ஃபுட்டேஜோட பிளெண்ட் ஆகும். பிளெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அவுட்புட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் லுக் அண்ட் ஃபீல், விஷுவல் மூட் எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகும் உங்களுக்கு. பாருங்க, இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சேஞ்ச் டு கலர். இதெல்லாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் தான். நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ எஃபெக்ட்ஸ்ல கலர் கரெக்ஷன் ஒன்று இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா எஃபெக்ட்ஸுமே கலர் கரெக்ஷன் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். நீங்க ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணும்போது இது எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியும். சரி லைக் சேனல் மிக்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல்ல இருக்கிற கலர் டோன் அப்படியே நம்ம காப்பி பண்ணி இன்னொரு விஷுவல்ல போடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் சேனல் மிக்சர் யூஸ் ஆகும். அண்ட் சேனல்ஸ் ஸ்பிளிட் பண்றதுக்கெல்லாம் நம்ம கலர் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம். கலர் பேலன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட். ஸோ இது ரெட் சேனல், கிரீன் சேனல், ப்ளூ சேனல் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். சே லைக் என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா சே லைக் ஒரு கிளிச் கைண்ட் ஆஃப் திங் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாம். கிளிச் ப்ரொமோட் பண்றீங்க, கிளிச் டைட்டில் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ்லாம் நீங்க கலர் பேலன்ஸ்ல பண்ணலாம். அண்ட் இந்த கலர் பேலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஒன்லி ஆர்ஜிபி மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா தெர் இஸ் அன் ஆப்ஷன் கால்ட் கலர் பேலன்ஸ் ஆர்ஜிபி அப்படின்னே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க நல்லாவே நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நான் ஃபைனலாக நான் இந்த எஃபெக்ட் நான் என்னன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஷாட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் டு கலருக்கு தான் வச்சிருந்தேன். சப்போஸ் இதில் எனக்கு வந்து ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் ஒரு ஷார்ட் நான் மூவி எடுக்கிறேன். நான் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் நடக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஃப்ளவர். வெரி சிம்பிள். ஜஸ்ட் கலர் பிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, கலர்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. யூ வில் கெட் த சேம் கலர்.
ஸோ ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். ஈவன் ஒரு நல்ல டார்க் ஸ்கை இருக்குன்னா அந்த ஸ்கையோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படியும் நீங்கள் கலர்ஸில் ஒர்க் பண்ணலாம். பட் இந்த கலர் நீங்கள் போட்டிங்கனாலும் யூ ஹேவ் டு பிளெண்ட் இட். நீங்கள் பிளெண்ட் பண்ணாதான் அந்த ஃபுட்டேஜ் நல்லா இருக்கும். நீங்கள் 0 கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் தெரியும். ஒரு டிவியில், பெரிய டிவியில், ஒரு 4K டிவிலலாம் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா இட் வில் பி பிக்சலேட்டட், உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சாஃப்ட்னஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்னஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இது நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் அந்த கரெக்ஷன் மேட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ஃபா சேனல்ல ஒர்க் பண்றது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் எதுக்கு நீங்க சேஞ்ச் பண்றீங்க, எதுக்கு கலர் சேஞ்ச் பண்றீங்க, அதோட இதுதான் இது. ஸோ இது நம்ம ஃப்ளவர் ஷேப் எப்படி இருக்கோ அதே ஷேப்ல இருந்தால் தான் நீங்க ப்ராப்பரா மேட்ச் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம லைட்னஸ் இதெல்லாம் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இது எக்ஸாக்டான வேல்யூஸ்லாம் கிடையாது. நம்ம தான் ஒரு வேல்யூவா ரேண்டமா வச்சு 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 பார்த்து நம்ம அந்த டேஸ்ட்டை நம்ம கொண்டு வரணும், கலர் அப்பீல் கொண்டு வரணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, இது ஆக்சுவலா வந்து ஒரு ரா ஃபுட்டேஜ் தான். இந்த ஃபுட்டேஜோட வியூ படி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சே லைக் ஒரு நார்மல் ஷாட், ஒரு ஈவினிங் ஷாட் அந்த மாதிரி தான் எடுக்கலாம். பட் இதுக்கும் நம்ம கலர் டோன்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்னும் சூப்பராகவே நம்ம காமிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் சேம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சேச்சுரேஷன் நம்ம பார்க்கணும். சேச்சுரேஷனுங்கிறது இந்த ஃபுட்டேஜ்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஸோ சேச்சுரேஷன் எதுவுமே இல்லை, என்னால கலர்ஸ் அந்த லெவலுக்கு பார்க்க முடியல. பார்த்தா தான் என்னால கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ சேச்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து தனி காலமா நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா நீங்க சேச்சுரேஷன் அடிச்சீங்கன்னா வராது. ஸோ இதோட இருக்கிற ஏரியா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் கலர் கரெக்டர். ஸோ ஃபாஸ்டா ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணும், ஒரு கலர் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல அந்த சேச்சுரேஷன் இருக்கும். இந்த சேச்சுரேஷன் மூலமா நீங்க நல்லாவே நீங்க இந்த ஃபுட்டேஜுக்கு நீங்க கலர் டோன் கொடுக்கலாம். இப்போ இதோட சேச்சுரேஷன் வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்றேன், யூ வில் see the colors டிஃபரன்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். தெரியுதுங்களா? இப்போ நான் இதோட வேல்யூ 100 தான் வச்சிருந்தேன், 100ல இருந்து 200 சேஞ்ச் பண்ணேன். இதுக்கே நல்ல எனக்கு ஒரு வேல்யூ தெரியுது. இதை எப்படி பார்க்கலாம்னா இதை ஆஃப் பண்ணுங்க, உங்களுக்கு போயிடும். தெரியுதுங்களா? பட்டன் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் நம்ம நல்லாவே கொண்டு வந்துட்டோம். பட் ஆக்சுவலி இது கூட உங்களுக்கு இனஃப் கிடையாது, இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ நம்ம 3-வே கலர் கரெக்டர் போனோம்னா இன்னும் நல்லாவே கொண்டு வரலாம். ஸோ 3-வே கலர் கரெக்டர் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம ஹைலைட்ஸ், மிட் டோன், ஷேடோஸ். ஸோ ஹைலைட்ஸ் வில் அஃபெக்ட் ஒன்லி த ஹைலைட்ஸ். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் கேன் சி ஒன்லி இந்த பேக்ரவுண்ட் பார்ட் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் ஹைலைட்ல, மற்ற எதுவும் அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ப்ளூனால நம்ம ஒரு நல்ல ப்ளூ டிண்டே கொடுத்துக்கலாம். எப்பவுமே ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூவோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது கம்ப்ளீட்டா ப்ளீச் ஆயிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வச்சிருக்க மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த டீடைலிங்லாம் தெரியாது. எப்பவுமே ஒரு வேல்யூ மீட்டர் இருக்குன்னா அந்த வேல்யூல ஒரு ஹாஃப் வேல்யூ வைங்க போதும், அந்த வேல்யூவே உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஃபுல் வேல்யூ வச்சீங்கன்னா அதோட கிளாரிட்டி, ஷார்ப்னஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அண்ட் மிட் டோன்ஸ் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல ஓவராலா இங்க கிரீன் லான் தான் இருக்கு. ஸோ நீங்க அந்த கிரீன் கலரே நீங்க மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் அகெயின் நம்ம ஷேடோஸ் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ட்ரை பிரான்ச்சஸா தான் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி வி நீட் லைக் ப்ரௌன் கலர். அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வுட்டன் கலர்ஸ்லாம் இருக்கு, இதுக்கும் நம்ம கொஞ்சம் கலர் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ கிரீன் இன்க்ரீஸ் பண்ணனால இங்கேயும் கிரீன்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம ஒர்க் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே கொஞ்சம் மேலே கொண்டு போங்க, தெரியுதா ஷேடோஸோட கலர் சேஞ்ச் ஆகுறது. ஸோ ஒரு ஷேடோவோட கலரை வச்சு நீங்க எப்படினாலும் ஒரு ஷார்ட்டை சேஞ்ச் பண்ணி உங்களோட கலர் ஃபீலை நீங்க கொண்டு வரலாம், என்ன கலர் டோன் வேணும்ட்டு. சப்போஸ் கிரீன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லான் இருக்கனால லானோட மேட்ச் ஆகும். ஸோ ஒரு ட்ரை கிரீனா காமிக்கிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் ப்ரௌன். ஸோ அப்பதான் உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் நல்லா மேட்ச் ஆகும். இதுலேயே நீங்க நல்லா டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோட வேல்யூஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லைட்டா எடுத்துக்கிட்டா போதும், ரொம்ப எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்க ரொம்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஷேடோ தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ பெட்டர் கிரீன் வைங்க. அண்ட் இந்த மிட் டோன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வுட் எல்லாம் இருக்கிறனால இதுக்கு வேணா நம்ம ரெட் போலாம். தெரியுதுங்களா மிட் டோன்ஸ் அஃபெக்ட் ஆகுறது. ஸோ இப்போ இந்த இடத்துல மிட் டோன்ஸ்க்கு நம்ம அந்த வுட்டோட கலர்ஸ் மட்டும் லைட்டா நம்ம ஆட் பண்ணாலே போதும், இந்த ஃபுட்டேஜை ஈஸியாவே நம்ம கலர் கரெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஹைலைட்ஸ், மிட் டோன்ஸ், ஷேடோஸ் இது மூணும் சேர்ந்தது தான் மாஸ்டர். ஸோ இதை எனேபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த 3 கனெக்ஷனுமே இருக்கும். இதை வச்சு நம்ம விஷுவல் அப்பீல் நம்ம எப்படி வேணுமோ நம்ம கொண்டாந்துக்கலாம். அண்ட் ஐ ஆம் பிளானிங் டு கோ ஃபார் கூல் டோன். ஸோ நான் அதனால கூல் டோன் தான் வைக்கிறேன். அண்ட் தென் அகெயின் மோர் கான்ட்ராஸ்ட் ஃபார் ஷேடோஸ். ஸோ என்ன பண்ணலாம், பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு கூட நம்ம நல்லாவே நம்ம இதுல கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு டார்க்னஸ் கிடைக்கும் அண்ட் நல்ல ஒரு பிரைட்னஸ். சரி லைக் ஒரு 1 or 1.5 இஸ் எனஃப். எப்பவுமே நான் இந்த வேல்யூஸ் தான் கொடுப்பேன், ஏன்னா இதுவே நல்ல பூஸ்ட் அப் கொடுக்கும் உங்களுக்கு.
say it depends upon monitors only. நீங்க கலர் கிரேடிங்லாம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கலர் ப்ரொஃபைல் உள்ள மானிட்டர்ஸ் வேணும். Say like HP monitors will give you a cool tone look and Dell monitors will give you a warm tone look. ஆக்சுவல் கலர் லுக் வேணும், எல்லாத்துலயும் நான் எப்படி பப்ளிஷ் பண்றனோ அதே கலர் லுக் நான் பார்க்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் பென்க்யூ மானிட்டர்ஸ். ஸோ பென்க்யூ மானிட்டர்ஸ்லாம் எடிட்டிங்க்குனே தனியாக மானிட்டர்ஸ்லாம் இருக்கு கலர் கிரேடிங் பண்றதுக்குலாம். மானிட்டர் இட் செல்ஃப் இட்ஸ் காஸ்ட் அரௌண்ட் லைக் 60 to 80,000 அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் ஒரு கலரை நீங்க அதுல ஃபீல் பண்ணலாம், கலர் கிரேடிங் பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணி பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி மானிட்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் ஃபுல்லா வச்சா எங்க எரர் வருதுன்றது தெரியும். இந்த மாதிரி மானிட்டர்ஸ்லாம் நீங்க பார்க்க முடியாது, பட் இமேஜ் வந்து கொஞ்சம் பிக்சலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்க இதுல பார்த்துக்கலாம். அண்ட் சி அகைன் இங்க பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அண்ட் இதோட பொசிஷன் மட்டும் நான் மூவ் பண்றேன். ஜஸ்ட் செக். தெரியுதுங்களா டிஃபரன்ஸ் உங்களுக்கு? இந்த ரெண்டுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை கம்ப்ளீட்டா மூவ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு இந்த சாண்ட் இருக்கிறதுலாம் அந்த கலர்ஸ் எதுவுமே தெரியாது. பட் நம்ம கொடுக்குற இந்த மிட் டோன்ஸ் அந்த ரெட் டோன்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த இடத்துல டிஃபரன்சியேஷன் இது எல்லாமே நம்ம காமிக்கிறோம். அண்ட் அகைன் நீங்க இன்னும் இந்த சைட்லாம் வந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைட்ல இருக்கிற இந்த லீவ்ஸ் இந்த பிரான்ச்சஸ் இது எல்லாமே காமிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கிரீன் கலர்ல தான் இருக்கு, இதை நீங்க ப்ரௌன்ல காமிக்க முடியாது. ஸோ ஆப்வியஸா இந்த ஷார்ட்டை நீங்க கிரீன்ல தான் காமிக்கணும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நம்மளோட ஃபீல். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 3 எஃபெக்ட்ஸ் மூலமா பண்ணது தான் இதுவும். இந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம சேனல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு நீங்க சேனல்ஸ் கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஆட் ஒன்லி ப்ளூ டிண்ட் பண்ணா போதும். ஏன்னா ஸ்கை மட்டும் தான் பெண்டிங்கா இருக்கு. ஸோ ஸ்லைட்டா நீங்க ஒரு ப்ளூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாலே போதும், நல்லாவே நீங்க கொண்டு வரலாம். ரொம்ப கொடுக்க கூடாது, ரொம்ப கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங்ல இருந்து எல்லாமே எஃபெக்ட் ஆகும். ஸோ லைட்டா இருந்துச்சுன்னா போதும். ஸ்லைட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு ஈவினிங் டோன் லுக் நம்ம அழகாவே நம்ம கொண்டு வரலாம். இதுல மாஸ்டருங்கிறது இந்த 3 கலர் சேனலும் சேர்ந்ததுதான். ஸோ ரெட் கிரீன் ப்ளூ எல்லாத்தோட வேல்யூ ஒன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர அவுட்புட் கலர் ஒயிட். அதனாலதான் இங்க ஒயிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேல ஒயிட் கீழே பிளாக். ஸோ நான் எவ்வளோக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணணும் பிரைட்னஸ், எவ்வளோக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணணும் டார்க்னஸ் ஆகும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியும் நீங்க கலர் கிரேட் நீங்க பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இல்லாம நீங்க இதுலயே நீங்க கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். ஏன் இந்த லோயர் பார்ட்டை மட்டுமே நீங்க டவுன் பண்ணலாம் கான்ட்ராஸ்ட்டுக்கு. பெரிய எஃபெக்ஷன்லாம் இருக்காது. ஒன்லி த ஷேடோ பார்ட் ஆஃப் த இது மட்டும் தான் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஃபுட்டேஜ் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். தெரியுதுங்களா? கிளியரா? ஸோ இது ஒரு ஒன் டைப் ஆஃப் கலர் கிரேடிங். அண்ட் லாஸ்ட் டைம் நான் கொஞ்சம் இந்த சன் மியூசிக் ஆல்பத்துக்காண்டி ஒரு சாங் வந்து ஹிப்ஹாப் தமிழ்ல அது சொல்லியிருந்தேன். அந்த சாங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட் ஷாட்ஸ் இருக்கும். அண்ட் நிறைய ஷார்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் கேமரா மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேக் கேமரா மூமெண்ட்ஸுங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடிட்டரா நம்ம தான் அனலைஸ் பண்ணி பண்ணணும். இதெல்லாம் அனிமேஷன் கேட்டகரியில வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். But we can able to show the footage like it is not a static footage, it is like a zoom in zoom out footage like that. நம்மளே zoom in functions add பண்ணலாம், நம்மளே zoom out functions add பண்ணலாம். ஏன் நம்ம ஒரு ஸ்லோ மோஷன் ஃபங்க்ஷன்ஸ் கூட நீங்க இதுல பண்ணலாம். ஸ்லோமோ பண்ணீங்கன்னா கூட இது கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும். சே ஸ்லோமோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்ல காமிக்கிறேன். இந்த செஷன் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸ்லோமோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கீ ஃப்ரேம்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட டைமிங்கோட லென்த் இந்த மாதிரி இருக்கும். ஸ்லோமோல there are several types ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நீங்க ப்ரொஃபஷனலா பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அண்ட் மீடியமா பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. லைட்டா நீங்க ஸ்லோ மோஷன் கொடுத்தா போதும்னா அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இது எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோவோட ஸ்பீடை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் எல்லா அனிமேஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீனியரா தான் இருக்கும். நம்ம தான் அதை வந்து ஸ்மூத் பண்ணணும். ஸோ if you want to work on with animations in Premiere, you should know what is the principle of animation and how many principles are there. So mostly 12 principles நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அனிமேஷன்ல. ஸோ இதை நீங்க புக் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இந்த 12 பிரின்சிபல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனிமேஷனோட பொசிஷன் அதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வந்தா எப்படி பெட்டரா இருக்கும், அப்புறம் அதோட ஃபாலோ அப் என்ன, இதுதான் வந்து ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. Suppose for example there is a principle called stretch in stretch out. So இந்த stretch in stretch outங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு குறிக்கும். அது நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணாலும் ஸ்ட்ரெச் ஆகணும், எவ்வளவு ஸ்குவாஷ் பண்ணாலும் ஸ்குவாஷ் ஆகணும். ஸோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு அதோட ஆட்ரிபியூட்டை நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜ் பாருங்க. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஒரு ஃபுட்டேஜ் தான். பட் இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா வந்து ஒரு
ஸ்டைலிஷா இந்த ஃபுட்டேஜ் நம்ம மாத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்க, நான் இதை ப்ளே பண்றேன். ஸோ வித்தவுட் சவுண்ட் தான் இது. ஸோ இதுலேயே நிறைய உங்களுக்கு கேமரா மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாமே ஒரிஜினல்னு சொல்ல முடியாது. சில இது உங்களுக்கு ஃபேக்காக தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஷாட் எடுத்துக்கோங்க. சே திஸ் ஷாட், திஸ் வாக்கிங் ஷாட். யா, இந்த வாக்கிங் ஷாட் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த வாக்கிங் ஷாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 செகண்ட்மா லோட் ஆகட்டும். இதெல்லாம் கூட நீங்க கட் பண்ணி சம்டைம்ஸ் ஸ்லோவா நடக்கிற மாதிரிலாம் நீங்க காமிக்கலாம். அண்ட் இதுக்கு நீங்க ஃபேக் கேமரா மூமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஃபேக் கேமரா மூமெண்ட்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் நீங்க ரொம்ப சிம்பிள், நீங்க ஜஸ்ட் உங்களோட கட் டூல் வச்சு நீங்க எதுல இருந்து எது வரைக்கும் உங்களுக்கு கேமரா மூமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால கொண்டு வர முடியும். ஸோ எனக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிளிப்ஸ் மட்டும்தான். இந்த கிளிப் மட்டும்தான் நான் லைட்டாக ஒரு அனிமேஷன் பண்ண போகிறேன், ஒரு ஃபேக் கேமரா மூமெண்ட்ஸ் பண்ண போகிறேன். சரி, லைக் இப்போ சப்போஸ் ஐ வாண்ட் டு மேக் இட் லைக் ஜூம் அவுட் அனிமேஷன். வெரி சிம்பிள், நம்ம இந்த ஸ்கேல் அனிமேஷன்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேயரோட ப்ராப்பர்ட்டியில ஸ்கேல் அனிமேஷன், பொசிஷன் அனிமேஷன் எல்லாமே இருக்கும். நம்ம போத் we are activating both. அண்ட் இங்கே நம்ம இந்த அனிமேஷன் ஆக்டிவேட் பண்ணல, பட் we are making it over here. இந்த இடத்துல நம்ம இதோட அனிமேஷன். ஸோ என்னோட பொசிஷன் அண்ட் என்னோட ஸ்கேல் வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா we have 2 key frames over here. அண்ட் இந்த ஸ்டார்டிங் ஏரியா இந்த இடம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் we can go for a scale. நல்ல ஒரு ஸ்கேல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அகெயின் ஒரு சின்ன பொசிஷன் அப் அண்ட் டவுன் லைட்டா. அண்ட் இப்போ நம்ம ப்ளே பண்றோம் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு இது ஒரு ஜூம் அவுட் ஃபங்க்ஷன்ல தான் வரும். தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் டெக்னிக் தான். ஸோ நம்மளுக்கு இதுல அஃபெக்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல கீழே இருக்கிற இந்த லெட்டர் பாக்ஸ், இதுக்கு பேர் தான் லெட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெட்டர் பாக்ஸுங்கிறது நீங்க அந்த சினிமேட்டிக் ஃப்ரேம் செட் பண்றதுக்காண்டி யூஸ் ஆகுது. இது நீங்க மேனுவலாவே நீங்க செட் பண்ணலாம். சே வெரி சிம்பிள், ஒரு காமன் ஒரு சாலிட் லேயர்ல நீங்க செட் பண்ணலாம். சே லைக் ஒரு கலர் மேட் அண்ட் black color, press OK, color matte over here. ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் ஓவராலாவே ஃபுல் பிளாக்காக தான் இருக்கும். தெர் இஸ் அ எஃபெக்ட் கால்டு crop. இந்த crop வச்சு நீங்களே மேனுவலாவே நீங்க கிரியேட் பண்ணலாம் உங்களோட கலர் கிரேடிங் எல்லாமே. ஸோ கலர் மேட்ல நீங்க கிராப் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதோட பார்டர்ஸ் வரும். நீங்க இந்த ஃப்ரேமோட பார்டர் வச்சு நீங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே போடுறதுக்கு ஒன் மோர் அகைன் போடணும்லாம் இல்லை. ஜஸ்ட் நீங்க இதை டூப்ளிகேட் போட்டுட்டு இந்த ஒரு லேயருக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா எஸ்டர்டே நம்ம யூஸ் பண்ணோம் தெரியுமா, ஃபிளிப். ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஃபிளிப் நம்ம போகிறோம். ஸோ மேலே இருக்கிறது எனக்கு கீழேயும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது எனக்கு ரெண்டு சைடுமே மேலே கவர் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இப்போ ஜூம் இன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த பிளாக் அடி வாங்குது தெரியுதுங்களா? இதை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நான் மேனுவலாகவும் நான் கலர் மேட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ இங்கேருந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் ஒரிஜினல் ஷாட். பட் நான் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜூம் அவுட் இருக்கும். தெரியுதுங்களா? ஒரு நல்ல ஜூம் அவுட், ஜூம் இன்ல இருந்து ஒரு ஜூம் அவுட். இது கூட இன்னும் நீங்க கிளியர் பண்ணலாம் அப்படின்னா டெம்போரல் இன்டர்போலேஷன்ல நீங்க கொடுக்கலாம், ஆப்டிக்கல் ஃப்ளோ கொடுக்கலாம். சே லைக் ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் கிடைக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட்டேஜ் இருக்கு, ரைட் கிளிக், டைம் இன்டர்போலேஷன், ஆப்டிக்கல் ஃப்ளோ. ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃப்ளோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ரேம் பேஸ்டு தான். ஸோ நீங்க என்ன பண்றீங்கனாலும் உங்களோட ரேம் யூசேஜ் வந்து ஜாஸ்தி இருக்கும். பட் இந்த ஆப்டிக்கல் ஃப்ளோ வந்து எங்கெல்லாம் ஜர்க்ஸ் இருக்கோ அந்த ஜர்க்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் நீங்க ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு ரெண்டர் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ரெண்டர் பண்ணாம உங்களால ப்ளே பண்ண முடியாது. ஸோ ரெண்டர் போடுறீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கெட் இட். தெரியுதுங்களா? உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஜர்க்ஸ் இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மூத்னஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேக் கேமரா மூமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் அகைன் ஒன் மோர் திங், நம்ம வேற ஒரு இதுல இருந்து கொடுக்கலாம். சரி, லைக் இப்போ இந்த ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஷாட்ல இருந்து வரலாம். ஸோ இதுவும் நம்ம கட் பண்றோம். நல்லா கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. ஷார்ட் வரைக்கும் வாங்க. இதுதான் நம்மளோட ஷார்ட். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதே மாதிரியே நம்ம கொடுக்கலாம். சே லைக் ஜூம் அவுட் அனிமேஷனே நம்ம கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல், பொசிஷன் ஆன், அண்ட் இங்கே வந்து நம்ம ஸ்கேலை வந்து நல்லாவே நம்ம மூவ் பண்றோம். 1 செகண்ட். நல்லாவே நம்ம இதை ஸ்கேல் பண்றோம். இது வந்து ஒரு லாங் ஷாட்டா நம்ம காமிக்கிறோம்.
ஸோ எனக்கு இந்த கேரக்டர் சென்டரில் இருக்காங்க. இதான் என்னோட லாங் ஷாட். ஸோ நான் இப்போ அனிமேஷன் நான் கொடுத்துருக்கேன் இதில். இப்போ நான் கொடுத்ததுனால எனக்கு நான் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு லாங் ஷாட்டாக தான் வரும். தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஃபேக் கேமரா மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இதுவும் வந்து நம்ம ஜூம் அவுட் தான் பண்ணுறோம். பட் அதோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் மூவ் ஆகுது. ஸோ வீடியோ லேயர்னால உங்களுக்கு அந்த டெப்த் கொஞ்சம் கிளியராக தெரியும். அதர் தேன் தட் இதை வச்சு நீங்கள் நல்லாவே ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இந்த கலர் மேட் இதெல்லாம் வச்சு. அண்ட் பாருங்க ஒரு தடவை. ஸோ இது ஒரு ஃபேக் கேமரா மூமெண்ட். அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ இந்த எண்ட் வரைக்கும் வச்சிங்கன்னா அந்த கட் இருக்காது உங்களுக்கு. அண்ட் அகைன் நெக்ஸ்ட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளான ஏதாவது ஒரு இது காமிக்கிறேன் பாருங்க. ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட் அ டைம்ல ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷுவல்ஸ் நீங்க காமிக்கிறது. இதுதான் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்றதுக்கு நீங்க எய்தர் நீங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல போட்டோஷாப் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெயினா காமிக்கிறோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரிஜினல் ஃபுட்டேஜுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எதுவுமே ப்ரெஸ் பண்ணல. சே லைக் தெர் இஸ் அன் ஆப்ஷன் கால்டு கிராஃபிக். இந்த கிராஃபிக்ன்றதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி நியூ ஐட்டம் போனீங்க அப்படின்னா, இதுல சே ஃபார் எக்ஸாம்பிள் கலர் மேட் அப்படின்னு இருக்கும். பட் கிராஃபிக்ங்கிறது நீங்களா கஸ்டம்டா ஷேப் வரைகிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஷேப் வேணாலும் நீங்க வரைஞ்சிக்கலாம். அதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். ஒரு லேயரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போறீங்கன்னா, உங்களோட ஒப்பாசிட்டி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒப்பாசிட்டியில அந்த ஷேப்ஸ் நீங்க பார்க்கலாம். ஆர் எல்ஸ் கீழே பென் டூல் இருக்கும். அந்த பென் டூலை ஹோல்ட் பண்ணீங்கன்னா இங்கே நீங்க ஷேப்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஷேப்ஸ் எல்லாம் வச்சு என்னால சிம்பிளா வந்து ஒரு டிராயிங்கே போட முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. சிம்பிளா என்னால ஒரு டிராயிங்கே போட முடியும். இந்த ஷேப்போட கலர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க உள்ள போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஒயிட் கலர் நான் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடு இருக்கு. அண்ட் இதோட லென்த் கூட கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல நீங்க இதை ஸ்கேல் கூட பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணீங்கன்னா நல்லா லென்த் ஆகும். பட் யூனிஃபார்ம் ஸ்கேல் இல்லாம நீங்க மேனுவலா பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதே நம்ம அப்படியே இன்னொரு ஒரு டூப்ளிகேட் பண்ணலாம். ஸோ இதோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் செகண்ட்மா, வீடியோ வேற எங்கேயோ போயிருச்சு. யா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்து நம்ம கிராஃபிக் வச்சு நம்ம நல்லாவே கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்கு. அண்ட் இதோட வித் கூட நம்ம நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வித் இருக்கு. அண்ட் இது இங்கே இருக்கு. ஒரு சின்ன கேப் இருக்கு எனக்கு. அண்ட் இது கூட இன்னும் கொஞ்சம் கேப் இல்லை. ஸோ இப்போ இந்த கிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் இருக்கு, கிராஃபிக் இங்கேயும் இருக்கு. இது ரெண்டையுமே வந்து நம்ம ஸ்பிளிட் ஸ்க்ரீனாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு எதை அதை டிசைட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு இதை வச்சுக்கலாம். அண்ட் அகைன் இதுக்கு நம்ம வேற ஏதாவது வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது ப்ராசஸ் பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நேம்லேயே தான் உங்களுக்கு இங்கே எஃபெக்ட்ஸும் இருக்கும். ட்ராக் மேட். திஸ் ட்ராக் மேட் வில் ஹெல்ப் யூ டு replace this white image into your original footage. Very simple. நீங்க கீழே வந்தீங்கன்னா ட்ராக் மேட் இருக்கும். ஸோ எதோட ஆல்ஃபா வச்சு நீங்க எதை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண